பேருக்கு இருப்பியலை பத்தி படிக்கணும், அதை பத்தி எனக்கு நானும் புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும். அவங்க இதை எப்படி சார் கத்துக்கிறது? அந்த ஒரு விஷயங்கள் பத்தி. இருப்பியல் தாராளமாக எல்லாருக்குமான விஷயம் தான், எல்லாரும் கற்றுக்கணும். இன்ஃபேக்ட் வந்து அப்பாவோட விஷனே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பியல் கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. இதில் வந்துட்டு நம்ம அந்த பரிகாரம் சொல்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கலாக உன் வீடு என்ன பண்ண போணுது, சயின்டிஃபிக்காக அது என்ன பண்ணுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருமே கற்றுக்கணும். நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் இது ஆக்சுவலாக. இதை வந்து அவர் எப்படியோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு. இது எல்லோரும் படிக்கணுங்கிறதையும் ஆசைப்படுறாரு. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆக்சுவலாக கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் கன்சல்டேஷனே பார்த்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து கிளாஸ் எடுக்கிறது. ஸோ எவ்ரிடே மார்னிங் 5 to 6:30 கிளாஸ் இருக்கும். இப்போ 2 பேட்சஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, இதுமாரி ஆல்டர்னேட் டேஸில் பேட்சஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு 13 பேட்ச் வரைக்கும் கிளாஸ் எடுத்துருக்கோம். 2020 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 13 பேட்ச் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக என்ன பண்ணுறதுனா, லைக் நம்ம கிளாஸு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்ன சொல்ல போகிறேன், என்ன நம்ம கற்றுக்க போகிறோன்னு முதல்ல உங்களுக்கு சினாப்சிஸ் தெரியணும், ஒரு முன்னுரை தெரியணும். ஒரு ஒரு காலேஜுக்கு போனால் கூட ப்ராஸ்பெக்டாஸில் இன்ஜினியரிங்னா என்ன படிக்க போகிறோன்னு தெரியும். ஸோ அதை முன்னெடுத்து கொண்டு போகணுன்றதுக்காக மொத்தம் 45 கிளாஸ் எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு 5 கிளாஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் எவ்ரிஒன். நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. மொதல் 5 கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு அது புரியுது, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது, உங்களால் எவிடென்ட் பண்ண முடியுதுன்னா தென் ஃபர்தராக நீங்கள் ஃபீஸ் கட்டி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் நான் செட் பண்ணியிருக்கிற விஷயம்.